அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால். ஓம் விக்னேஸ்வராயா போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி. மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் உங்கள் வீட்டு வாசலில் பணப்பெட்டியோட ஒரு நபர் நிற்கிறாரு. அவர் எதுக்கு நிற்கிறாரு, அவர் யார் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வினி 1 முதல் 4 பாதங்கள், பரணி 1 முதல் 4 பாதங்கள், கிருத்திகை 1, 2, 3 பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த மேஷராசிக்காரர்களுக்கு வணக்கம். மேஷராசி கால புருஷ சக்கரத்தோட முதல் ராசி. உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான். மேஷராசிக்காரங்க இயல்பாகவே சுறுசுறுப்பாகவும் சீக்கிரம் கோபம் அடையக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்கங்க. இவங்களுக்கு எப்பயுமே நேர் வழி தான் பிடிக்கும். குறுக்கு வழியில் போய் ஒரு விஷயத்தை அடையணும்னு இவங்க எப்பயுமே விரும்ப மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீக்கிரம் கோவப்பட்டு பேசுறதுனாலேயே இவங்க கிட்ட அதிகமாக நண்பர்களோ சொந்தங்களோ யாரும் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இவங்களை புரிஞ்சுக்கிறவங்களுமே ரொம்பவுமே கம்மியாக தாங்க இருப்பாங்க. இருந்தாலும் வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கவும் செய்வாங்கங்க. இவங்க கிட்ட தன்மானம்ன்றது அதிகமாக இருக்கும். அந்த தன்மானத்தை யாராவது களங்கப்படுத்த முயற்சி செஞ்சால் உடனே சண்டை போட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூட தயாராக இருப்பாங்க. எதுக்குமே துணிந்தவங்களாக இருப்பாங்கங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே தயக்கம்ன்றது இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே முதல்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய இந்த மேஷராசிக்காரர்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி துணிச்சலும் தைரியமும் அதிகம் கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அப்படி என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறாங்க. குருவும் சுக்கிரனும் இரு மாபெரும் இயற்கை சுபர்கள். உங்கள் ராசிக்கு வேண்டிய நல்ல பலன்களை செய்கிறவங்க தாங்க இந்த குருவும் சுக்கிரனும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. இவங்க 2 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல இருந்து உங்களோட பாக்கியஸ்தானமான தனுசு ராசியை பார்க்குறாங்க. 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது. பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றாலே போதும், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சகல விதமான பாக்கியங்களும் அவனை சேருங்க. என்னதான் நம்ம கடுமையாக உழைத்தாலுமே சில நேரம் சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த பாக்கியஸ்தானம் ஒருவரோட ஜாதகத்தில் இந்த பாக்கியஸ்தானங்கிறது வலுவாக இருந்துச்சுன்னா எந்தெந்த விஷயம் எப்போ கிடைக்கணுமோ அந்த விஷயம் நேரம் தவறாமல் அவங்களுக்கு கிடைக்குங்க. அது அவங்களால முயற்சினால் கிடைக்குதோ இல்லை அதிர்ஷ்டத்தால் கிடைக்குதோ, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த விஷயங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் சேரும். அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானம் இப்போ உங்களுக்கு வலிமை அடைந்திருக்குது. இதுவரையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுங்க. ரொம்ப வருஷமாக வரன் பார்க்குறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது மாதிரி திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களோட தைரிய வீரிய ஸ்தானம் 3ஆம் ஸ்தானம் வலுப்பெறதுனால உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் எதுக்காக முயற்சி செஞ்சாலுமே அந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லைனா புது வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். இப்படி ஏதோ ஒரு புதிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குமே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதனே 6ஆம் இடத்துல இப்போ பெயர்ச்சி ஆக போகிறாரு. 29/7/2025 தேதி அன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகுறதுனால உத்தியோகம் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. படித்து முடிச்சுட்டு எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இதுக்கு முழுக்க உங்களோட தனிப்பட்ட முயற்சிகள் அவசியம் தேவைப்படுதுங்க. முயற்சிக்காமல் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்காது. நான் இவ்வளோ தூரம் வீடியோவில் சொல்கிறேன், இது நடக்கும் அது நடக்கும், உடனே கமெண்ட்டில் போடுறாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலை, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னு. முயற்சிக்கணும். முதல்ல முயற்சித்து உங்களுக்கு நடக்கலைன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். அப்படியும் உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களோட சுய ஜாதகத்துலையுமே
சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாங்க. அதாவது ஒருவனுக்கு நேரம் காலம் எல்லாமே சேர்ந்து வந்தாதாங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்படிப்பட்ட கோச்சார நிலை இப்போ உங்களுக்கு இருக்குது. இதில் சுய ஜாதகத்திலையும் நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற பலன்கள் 100க்கு 100% நிறைவேறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையுமே நீங்கள் ஒரு தடவை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிறது ஒரு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்படி 9ஆம் ஸ்தானம் வலுப்பெறதுனால உங்களோட அப்பா சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்கள் தகப்பனால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களோட தகப்பன் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் பெயர்ச்சி ஆயிடுவார் சிம்மத்துக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 15 நாள் 16வது நாளில் ஆகஸ்ட் 16 17 சூரிய பகவான் பெயர்ச்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் நல்ல ஒரு வலுவான பலன்களை கொடுப்பாருங்க. ஏன்னா சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெறுவார். அப்போது அந்த 9ஆம் ஸ்தானமும் இப்போது வலிமையாக இருக்கிறதுனால அந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் சகோதரர் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குங்க. உங்களோட இளைய சகோதரர், உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையோட பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையுங்க. இதுவரையும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக லாபம் ஏற்படாமல் இருக்கும். இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு ஏற்படாமல் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகுங்க. சம்பள உயர்வு, வருமானம் அதிகமாக கிடைக்கும், தனவரவு அதிகரிக்குங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறவர். காசு பணம் உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா அதுக்கு சுக்கிர பகவான் தாங்க காரணம். அந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரன் குருவோடு இணைகிறாருங்க. குருவோடு உங்களோட பாக்கியாதிபதி குரு பகவான் தான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கே நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் தான். அந்த கிரகத்தோடு இணையும் போது கண்டிப்பாக உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்கள் வருமானத்திலையுமே நல்ல ஒரு உயர்வையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்காருங்க. அதனால சனி பகவான் சனிப்பெயர்ச்சி ஆனதுல இருந்தே மேஷராசிக்காரர் நிறைய பேருக்கு காசு பணம் பல விதமாக பல வகையில் விரயமாயிருக்குங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துன்பம், எதிர்பாராத நேரத்தில் காசு பணம் செலவாகிறது, அதாவது மருத்துவ செலவு இப்படின்னு நிறைய எதிர்பாராத விதத்தில் காசு பணம் விரயமாயிருக்கும். அந்த விரயம் எல்லாமே இப்போ உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்குங்க. இந்த 1.5 மாத காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு பண வரவுன்றது கை மீறி போகாது, விரயம் ஆகாது, உங்கள் கைக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? உங்களை மீறி இதுக்கு முன்னாடி ஆன காசு விரயம்ங்கிறது ஆகவே ஆகாதுங்க. பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பேர்த்துக்கு ஏற்படுங்க. அதனால் பணம் செலவாகிறதுங்கிறது கண்டிப்பாக குறையுங்க வருகின்ற காலகட்டம். இன்னும் பல பேர்த்துக்கு சொத்துக்கள் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க. அதனால் குரு பகவானை வழிபடுங்க. வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு ஆள் பணப்பெட்டியோடு வீட்டு வாசலில் நிற்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ கிட்ட போட்டிருக்கேங்க. அதில் அது யார், அப்படி யாருமே எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது அதாவது பணப்பெட்டியோடு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க. ஒரு ஆள் அப்படின்னா நான் குரு பகவானை தான் அப்படி ஒரு நபராக பாவித்து நான் சொன்னேன். வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறது ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசி கட்டமே ஒவ்வொரு வீடு தான் சொல்லுவாங்க. அதனால் ஒரு கிரகம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறதுங்கிறது இன்னொரு வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னும் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நான் பணப்பெட்டியோடு ஒரு நபர் உங்கள் வீடு தேடி வராரு, உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னேன். சரி, அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமை காலை இல்லைன்னா மாலை 2 வேளை குருவை நீங்கள் வணங்குனீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரசாதமாக கடலை மிட்டாய் வைத்து நீங்கள் குரு பகவானை குரு மந்திரம் சொல்லி குருவை வணங்கும் போது அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு கூட நீங்கள் போயிட்டு தட்சிணாமூர்த்தியான குரு பகவான், அவர் தான் குரு பகவானோட அம்சம், அதனால் தட்சிணாமூர்த்தியுமே வழிபடுறது சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி செஞ்சு வீட்டு வாசலில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் வீட்டுக்குள்ளே வரவேற்று கொள்ளலாம். சரிங்களா? இந்த 1 மாத காலகட்டங்க, இது எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 27ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரக அமைப்பு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் முழுமையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிலைகளில் இருக்குதுங்க. அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்யக்கூடிய கிரக அமைப்பில் இருக்குது. அதனால் இந்த
இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் நழுவ விடாமல் உங்களோட முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சிறந்த அனுகூலமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பயிற்சி ஆக போகிறாரு. அதற்கான பலன்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் பார்க்கலாம். அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போவே எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.